ஆன்லைன் கிளாஸில் சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறீங்க. சோட்டி ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் பார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் மாதிரி ஏதாவது ஷேப் போடுறோன்னா அதுக்கு ஒரு காம்பு மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணணுமான்னு நினைக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 த்ரெட்டாக எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்கிட்டேன். பிடிக்கும் போது கீழே இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோட்டி ஸ்டிச்சுக்கு வந்து எதுவும் மார்க் பண்ண தேவையில்ல. பட் இந்த சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போட போட வந்து உங்களுக்கு அப்படியே சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சைஸ்க்கு போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும் நான் பேரலாக வந்து லைன் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே போகிறோம். இங்கே எடுத்துட்டு அகைன் இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே பேக்குக்கு வாங்க. பேக்குக்குள்ள வந்து போடும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல, அதை விட கொஞ்சம் லாங்காக போட்டுக்கணும். லாங்காக எடுத்துட்டு இங்கே ஒரு லாக். இப்போது இந்த சைட் போட்டதுக்கு இந்த சைட் பக்கத்தில் ஒரு லாங்காக ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக்கு. ஆல்ரெடி போட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் ஒரு லாங்காக செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக்கு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே லாங்காக ஒரு செயின், இங்கே ஒரு லாக்கு. இது அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். இது வந்து சிங்கிள் கலர்லேயும் போடலாம், டபுள் கலர்லேயும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம பாக்ஸ் போட்டிருக்கிறதுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம். இப்போ என்னென்னா இங்கே இப்படி ஒரு கிராஸில் ஒரு கோடு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது ஃபஸ்ட் நம்ம போட்ட மாதிரியே தான் எப்பயும் போல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ இங்கே போட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு இங்கே அப்படியே ஒரு கிராஸ் இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு இங்கே ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு லாக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே எடுத்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே. ஸோ இதே அப்படியே நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான்.
இப்போ இதிலே உங்களுக்கு டபுள் கலர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு கலர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மேஜிக் ஸ்டிச்லாம் பார்த்தீங்களா இன்னொரு கலர் இருக்குல்ல, அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு கலர் நூலை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அது கொஞ்சம் தூரம் போட்டுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்களே க்ரியேட்டிவாக நீங்கள் போட தான் உங்களுக்கு வேறு வேறு டிசைன் வந்து இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படிங்கிறது தோணும். எல்லாமே வந்து நாமளே போட்டு காட்டிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து அப்படியே தான் போடுவீங்களே தவிர நீங்களாக வந்து இன்னொரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்கிறது நினைக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிய போது இங்கே நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இந்த கோடு வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை போடும்போது இதுக்கு லாங்கில் போகக்கூடாது, இங்கேயே இதுக்கு பக்கத்துலேயே போட்டு நம்ம முடிக்கணும். இப்போ லாங்கில் போட்டுக்கிட்டே இருந்துட்டிங்கன்னா இதே ஸ்டிச் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கமாக இங்கேயே போட்டுட்டு நம்ம முடிச்சாச்சு. இதோட போதும். இதுக்கப்புறம் நம்ம லாங்கில் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இப்போ வந்து நம்ம எண்ட் நாட் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டபுள் சோட்டி ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்.